நம்ம மொத்த உலகத்துலயும் இல்ல, ஃபைட் பேக் பண்றது அப்படின்னு சொன்னாலே ஒரு போர் கண்ட சிங்கத்தை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே சொல்ல முடியாதுப்பா. இந்த சிங்கங்கள் இருக்குல்ல, ஒரு ராஜா இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ராஜாங்கத்துல அந்த ப்ரைட்ல இன்னொரு குட்டி சிங்கம் இருக்கு அப்படின்னா ஏதாவது பண்ணி அந்த குட்டி சிங்கத்தை ஒன்று அது கொலை பண்ண பார்க்கும், இல்லை அந்த ப்ரைடை விட்டு வெளியே தள்ளி விட்டுரும். ஏன் அப்படின்னால என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பொசிஷனுக்கு இவன் வந்துருவான், வளர்ந்தானா நம்மள மாதிரி ராஜா ஆகணும்னு நினைப்பான், அப்பவே துரத்தி விட்டுரும். சரியா? ஆனா இந்த குட்டி சிங்கம் இருக்குல்ல, அது பயந்து ஓடுது இல்லை, அப்படியே ஓடி போயிடுது. அது என்ன தெரியுமா பண்ணும்? காட்டுக்குள்ள போய் எப்படி வேட்டை ஆடுறது, எப்படி பதுங்கிறது, எப்படி பாயறது, ஒவ்வொன்றத்தையும் கத்துக்கும். அதோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கும். டெவலப் பண்ணிட்டு திரும்ப வளர்ந்து வந்து அதே ப்ரைடில் அதை துரத்தின அந்த லைன் கூட போய் ஃபைட் பேக் பண்ணும். அதனால தான் சொன்னேன், ஃபைட்டிங் பேக்குக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்குமே லைன்ஸ் தான். நம்ம மிட் டேர்மில் நம்ம எதிர்பார்த்த மார்க்ஸ் அச்சீவ் பண்ணாமல் போயிருக்கலாம், ஆனால் நம்மளுமே குவார்டர்லியில் ஃபைட் பேக் பண்ணுறதுக்கான நேரம் வந்தாச்சு. அப்படி ஃபைட் பேக் பண்ண ரெடியாக இருக்கிற அத்தனை பேருமே ஐ வில் ஃபைட் பேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போவே. இஃப் யூ ஆர் டிட்டர்மைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு. அடுத்து ஃபைட் பேக் பண்ணணும். சரி, எப்படி? சிங்கங்கள் என்ன பண்ணும்? தோத்ததுக்கப்புறம் நேராக சண்டைக்கு போகுமா? திரும்ப ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும். நீயும் இப்போ அதான் பண்ண போகிற. குவார்டர்லி வரத்துக்கு உனக்கு 35 days இருக்குன்னா இன்னைக்கே உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமாக டெவலப் பண்ண போகிற, கஷ்டப்பட்டு படிக்க போகிற. இந்த 35 daysல இருக்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப 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 நீ பார்த்து பார்த்து செலவு பண்ண போகிற. சரியா? மொத்தமாக நம்மக்கிட்ட 35 days இல்லையா? இதை அழகாக பயன்படுத்து. ஓகே, வி ஹாவ் 5 weeks in hand. எப்படி சார் நான் இதை பயன்படுத்தலாம்? மொதல் விஷயம், நீ என்ன பண்ண போற அப்படின்னா இப்போவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிட போட. அது ஏன் இப்போவே இம்பார்ட்டன்ட்? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக யோசி. மிட் டேர்மில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நீ எப்போ படித்த? கடைசி நேரத்தில், லாஸ்ட் 2 நாளில். அதை படித்து உன்னால் 65, 70 எடுக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கே குவார்டர்லியில் அந்த மார்க்கை கேரண்டி பண்ணு. இன்னைக்கே எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட. அடுத்த 10 நாள், இந்த 35ல் அடுத்த 10 நாளில் எல்லா சாப்டரில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நமக்கு தெரியணும். அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியே சேர்ந்துக்கும். ஓகே, நம்ம சேனல் இருக்குது, அதில் சேர்ந்துக்கோ. 9005544499 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சேனல் லிங்க் கேட்டு நீ சேனலில் சேர்ந்துரு. ஒன்ஸ் நீ சேனலில் சேர்ந்துட்டேன்னா உனக்கு அதில் நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஷேர் பண்ணிவிடுவோம். கொஸ்டின் கொடுத்தா மட்டும் படிச்சிட முடியுமா சார்? எனக்கு அது புரியலை, அங்கே தான் என் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காம். செப்டம்பர் 15 நாங்கள் உங்களுக்கு லைவாக ரிவிஷன் பண்ணுறோம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ நீ என் கூட சேர்ந்தே படி. சரியா? அதுக்கு முன்னாடி ஆனால் நீ இம்பார்ட்டன்ட்லாம் படித்து ஓரளவுக்கு ரெடியாக இரு. நெக்ஸ்ட்டு உனக்கு ஆகஸ்ட் 31 நாங்கள் மென்டி குவிஸ்லாம் வைக்கிறோம். ஆனால் 2 மார்க் 3 மார்க் நான் படிச்சிருவேன். ப்ராப்ளம்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின் தானே என் பிரச்சனை அப்படின்றவங்களுக்காக இந்த மென்டி குவிஸ் உங்களுக்கு ஆகஸ்ட் 31 ஸ்டார்ட் பண்ணிவிடும். சரியா? ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா சும்மா ஜோராக படிக்கலாம். இப்போது ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். சரி, வளர்த்துக்கிட்டு எங்கே போய் சண்டை போடணும்னு தெரியணும் இல்லையா? எப்படி ஃபைட் பேக் பண்ணணும், இல்லை யார் எதிரின்னு தெரியணும் இல்லையா? இதெல்லாம் தான் உங்கள் எதிரி. உங்களோட சிலபஸ் தமிழில் இயல் 1 இயல் 5 வரைக்கும் சிலபஸ் இருக்குது. மேக்ஸில் 1 6 வரைக்கும், இங்கிலீஷில் 1 4 வரைக்கும், ஃபிசிக்ஸில் 1 7 வரைக்கும். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் 1 2 3 4 6 7 8 11 and 12. இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டா 1 10 வரைக்கும் இருக்குது. பயோ ஜுவாலஜி எடுத்துக்கிட்டேன்னா 1 8, பயோ பாட்னி எடுத்துக்கிட்டேன்னா 1 5 வரைக்கும். இப்போ பியூர் சயின்ஸுக்கு சொல்கிற கேட்டுக்கோ. பாட்னியில் உனக்கு சாப்டர் 1 5 வரைக்கும், ஜுவாலஜியில் சாப்டர் 1 9 வரைக்கும் இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பசங்களாம் உங்களுக்கு 1 11 வரைக்கும். பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பசங்களுக்கு சாப்டர் 1 6 வரைக்கும். இப்போது அப்படியே அக்கௌண்டன்சி வந்தனா உனக்கு சாப்டர் 1 6, எக்கனாமிக்ஸில் 1 8 அண்ட் காமர்ஸ் உங்களுக்கு 1 17 வரைக்கும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் உங்களுடைய சிலபஸ். இந்த சிலபஸ்க்கு நம்ம இன்னையிலேருந்தே ரெடியாகணும். சார் இதெல்லாம் ஓகே சார், ஆனால் இப்போ எனக்கு இதெல்லாம் பிளான் பண்ணுறதுல தான் அடி வாங்குது. எனக்கு எவ்வளோ நேரம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியலன்னா இப்படி வச்சுக்கோ. நீ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிற, ஒரு சாப்டர் எடுத்துக்கிறேன்னா 5 வாரம் இருக்கு. ஒரு சாப்டருக்கு 1 வாரம் கூட டைமாக அழகாக ஸ்பெண்ட் பண்ணு. சரியா? ஸோ அப்போ நீ டே 1 என்ன பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 45 minutes நீ படிக்கிற, அவ்வளோதான் படிக்கணும். சரியா? ஏன்னா நமக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்குது, அப்சர்வேஷன் இருக்குது, டெஸ்ட் இருக்குது ஸ்கூல்லையே. இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளேயே அந்த டே முடிஞ்சிடுதுன்னு எனக்கும் தெரியும். சரியா? 45 minutes 45 minutes என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத. நான் சொல்கிற மாதிரி பண்ணனா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸ்கூல் விட்டு வரல, சாயந்தரம் ஒரு 25 நிமிஷம், அடுத்த நாள் காலையில் எழுந்து ஒரு 20 நிமிஷம், இப்படி நீ குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. ஒரு 25 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் உன்னால் பண்ண முடியாது. ஈவினிங் காலையில் முடியும்ல? பிரிச்சு பாரு, ஈஸியாக தெரியும். சரியா?
அப்போ டே 1 டே 2 ஷார்ட் ஆன்சர் படிக்கிற அப்படின்னா 3 4 5 எல்லாம் வந்து என்ன செய்யணும், லாங் ஆன்சர்ஸ் படிக்கணும். 6th டே அண்ட் 7th டே வந்து எக்ஸாம்பிள் அண்ட் புக் பேக் ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களா அதெல்லாம் வீக்கெண்டில் படிக்கணும். சரியா? இப்போ ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் மேலே படிக்காது. நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறது. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்னா அப்போ அன்னைக்கே அந்த என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களோ அதை அப்படியே குவார்டர்லிக்கு அப்படியே படித்து முடிச்சிரு. 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணு ஒரு நாளைக்கு. பயாலஜி கெமிஸ்ட்ரியா அப்போ என்ன ஹோம்ஒர்க் ஸ்கூலில் தராங்களோ அதை பண்ணும்போதே முடிச்சிரு. ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்டை நல்ல டீட்டெயிலாக எடுத்து வச்சு படி. சரியா? ஸோ வீக்கெண்ட் வரும்போது என்ன செய்ய போற, நான் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின், ப்ராப்ளம், ஃபார்முலா ஷீட் எடுத்து பார்க்க போற. உனக்கு நீயே சின்னதாக டெஸ்ட் வச்சு பார்த்துக்க போற. இல்லைனா நம்ம மென்டிலாம் கண்டக்ட் பண்றோம்ல, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நமக்கு என்ன மார்க் வரும்ன்றது முன்னாடி தெரிஞ்சிடும். புரியுதா? திஸ் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு ஃபைட் பேக். ஓகே, இப்போ இதெல்லாம் உனக்கு தனியா செய்யறதுல பிரச்சனை இருக்கு, ஐ கேனாட் எக்ஸிக்யூட் திஸ் ஆல் அலோன்னா நீ என் கூட சேர்ந்தும் படிக்கலாம். நான் டெய்லி நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் 6:30 7:30 7:30 8:30 2 மணி நேரம் கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணு. பேரே பார்த்துக்கோ, அரைஸ் பேட்ச் தான் வச்சுருக்கோம். ஏன், கீழே விழுந்தவங்க தான் திரும்ப அரைஸ் ஆக முடியும் இல்லையா? இது நீ அரைஸ் ஆகிறதுக்கான நேரம். சார் நான் 70-75 ஸ்டக் ஆகிட்டேன் சார், 80 ஸ்டக் ஆகிட்டேன் சார், ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படிக்கிறேன், கடைசி மினிட் வரைக்கும் படிக்கிறேன், எவ்வளோ வாட்டி படிச்சுட்டு போனாலும் எனக்கு இதே மார்க் தான் வருது, பட் ஐ வாண்ட் டு கிராக் 90, ஐ வாண்ட் டு கிராக் 95, ஐ எம் ஆம்பிஷியஸ், நான் பப்ளிக்கில் சூப்பராக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே யூ கேன் கம் அண்ட் ஜாயின் ஹியர். யூ கேன் ஸ்டடி வித் அஸ் வித் 100 லேர்னிங். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ வாண்ட் த புக்ஸ்னா யூ பை த புக்ஸ் ஆல்சோ. சரியா? நம்மளோட ஃபிசிக்ஸ் புக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸுமே நம்மளோட 100 லேர்னிங் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க வெப்சைட் இல்லை இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி கூட நீ என்ன பண்ணலாம், புக்ஸ் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி பயங்கர யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, goodbye from your audience.